எவிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த ஹெசிடேஷனும் படலை. வித்தவுட் மணி, ஒரு மணி என்ற கையில் ஒரு பைசாலாம் கிடையாது, பெரிய தொண்டர் படையோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சிஸ்டமேட்டிக்காக குவாலிட்டியான ஒரு 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 சயின்டிஃபிக் அப்ரோச்சில், ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்ரோச்சில், ஒரு காம்ப்ரிஹென்சிவான அப்ரோச்சில் நம்ம இந்த வேலையை செய்யணும். அந்த உறவு மறிக்கப்படும் போது, உறவு மீறப்படும் போது, உறவு பறிக்கப்படும் போது, உறவு தராமல் இருக்கிற போது என் உறவை கொடுனான்னு கேட்கறது பேர் தான் ரைட்ஸ். நீயே நானும் ஒன்னா உட்காந்து டீ குடிக்கணும், அது பேர் உறவு, ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங். ஒரே கடையில் நீ நான் டீ குடிக்கணும். இல்லை நீ ஒரு பறையன் பல்லாம் சக்கலையும் உனக்கு இந்த கோலை கிடையாதுன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க, அப்போ என் உறவு அங்கே பாதிக்கப்படுது. காதலுக்கு சாதி தடை கிடையாதுங்க. காதலுக்கு சாதி தடை கிடையாது, சாதிக்கு தான் காதல் தடை. சாதிய காதல் உடைக்குது, காதல சாதி உடைக்கல. ஜாதியை காதல் உடைக்கிறதுனால தான் பயந்துட்டா விட மாட்டான். வீட்டில் கொண்டு வந்து 2 நியூஸ் பேப்பரையும் பால் பாக்கெட்டும் போட்டால் குழந்தை கொண்டு போய் நியூஸ் பேப்பரை அப்பா கையிலையும் பால் பாக்கெட் அம்மா கையிலும் கொடுக்குது. அப்பா கையில ஏன் பால் பாக்கெட் போக மாட்டுது, அம்மா கையில ஏன் நியூஸ் பேப்பர் போக மாட்டுதுன்றதான கேள்வி. குடும்பம் எங்கே ஜனநாயகப்படுத்தப்படுது? என் லைஃப்லேயே நான் ஒரு பீப்புள்ஸ் வாட்ச் வேலை சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஒரு 3000 சம்பவத்துக்கு நேரடியாக போயிருப்பேன். அதாவது 3000 சம்பவம்னா என்ன, அதில் ஒரு 500 படுகொலை இருக்கும், ஒரு 200 ரேப் கேஸாக இருப்பாங்க, அதர் அட்ராசிட்டிஸ் இருக்கும். இது மாதிரி ஆல்மோஸ்ட் நான் போகாத கிராமங்கள் கிடையாது, போகாத போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. சில நேரங்களில் மார்ச்சுவரில் கிடக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும். எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மிக முக்கியமான ஆளுமையை நம்ம பார்க்க போகிறோம். தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆணவ படுகொலைக்கு பின்னால் மனித உயிர் போகுது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட, அப்பட்டமாக மனித உரிமை மீறல் நடக்கிறது அப்படிங்கிறதான். இந்த மனித உரிமை மீறல் பற்றி பேசுறதுக்கும் ஆவணப்படுத்துவதற்கும் ஆள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த இடைவெளியை நிரப்பக்கூடியவராகவும், தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைக்கு பின்னால் ஒரு நியாயம் கூறக்கூடிய ஒரு முகமாகவும் இருக்கக்கூடியவர், மிக முக்கியமான ஒரு ஆளுமை எவிடன்ஸ் கதிர் அவர்கள். தோழர் நம்ம சந்திக்கிறோம், பேசுகிறோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், உங்களை இந்த பதிவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு பின்னால் வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி களத்தில் தைரியமாக நிற்கிறீங்க. முதல்ல உங்களை பாராட்டுற இடம் அந்த இடம் தான். மிக தைரியமாக இருக்கீங்க. எப்படி உங்களுடைய பயணம் தொடங்குச்சு? நீங்கள் எப்படி இதை ஆவணப்படுத்தணும், அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால் நிற்கணும்னு நீங்கள் எப்படி களத்துக்கு வந்தீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் தொடர்ச்சியாக அவங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே, மகிழ்ச்சி தோழர். நீங்கள் இந்த சந்திப்புக்கு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப எனக்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தருது. எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம கல்லூரியில் படிக்கின்ற போது ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வரும். அங்கே நிறையா நம்ம படிப்போம், வாசிப்போம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் படித்தது விருத்தாசலம் காலேஜ், அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரி. அப்போ அங்கே படிக்கும்போதே எனக்கு கொஞ்சம் அம்பேத்கர், மால்கம் எக்ஸ், பெரியார், மார்ட்டின் லூதர் கிங், சே குவேரா, இந்த மாதிரியான அறிமுகம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. ரொம்ப தீவிரமாக நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் இலக்கியங்களும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் மூமெண்ட் பணிகளும் கொஞ்சம் எனக்கு ஈடுபாடு இருந்தது. அது தொடர்ச்சியாக என்ன பண்ணேனாக்கா, என்னுடைய கேரியர்னு பார்க்கும்போது 1995 திண்டுக்கல்லில் ஒரு என்வாயர்மெண்ட் ஆக்டிவிஸ்டாக தான் என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இப்போ சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய ரிசர்ச் பண்ணேன். இன்னும் ஈவன் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா அளவுக்கும் போயிருந்தோம். சுற்றுச்சூழலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட்டால் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்களுடைய பாதிப்புகள், இது குறிச்செல்லாம் விரிவாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய 98 நான் பீப்புள்ஸ் வாட்சில் ஜாயின் பண்ணுறேன். மதுரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மனித உரிமை அமைப்பு மக்கள் கண்காணிப்பு தமிழில். ஆமாம், அவர் எனக்கு NDT ஃபைன் அவர்கள் ஒரு மனித உரிமை காப்பு பணியினுடைய இதை ரொம்ப சொல்லிக் கொடுத்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர்.
அந்த அமைப்பில் 98 ஜாயின் பண்ணி 2005 வரை அங்கே நான் இருந்தேன். ரொம்ப நல்ல கற்றுக்கிட்டாங்க. பீப்புள்ஸ் வாட்ச் வந்து என்னென்னா ஒரு மனித உரிமைகளை கண்காணிக்கக்கூடிய பணி, சட்ட தலையீடு செய்யக்கூடிய ஒரு பணி அது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவும் அதிகமாக இருந்தது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு குழுவில் இருந்தேன். அங்கே ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டரிங் குழுன்ற இடம் இருக்கா, அவங்க தான் வந்து நேரடியாக களத்துக்கு போய் ஆய்வு செய்கிற அந்த பணிகள்லாம் இருந்தது. ஸோ அங்கே தான் மெல்ல மெல்ல நிறைய களத்துக்கு எப்படி போவது, மக்களை எப்படி சந்திப்பது, அறிக்கைகள் எப்படி எழுதுவது, சட்ட தலையீடு எப்படி மேற்கொள்வது, இந்த அனுபவம்லாம் இருந்தது. 2001 நான் டர்பன் போயிருந்தேன். ஐநா சபையினுடைய மாநாடு ஒன்று, அது அகில உலக இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், யூஎன் கான்ஃபரன்ஸ், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் சம்மந்தமான கான்ஃபரன்ஸ் டர்பன் நகரில் நடந்துச்சு. அது ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்காவில். சாதியமும் இன வேறுபாடு என்கிற அடிப்படையில் எங்களுடைய அஜெண்டா அங்கே கொண்டு போக பார்த்தோம். ரொம்ப முக்கியமான மாநாடு. அந்த மாநாட்டினுடைய தலித் செயல்பாட்டாளர் ஒருங்கிணைக்கிற பணியை வந்து அப்போ NCDHRனு ஒரு அமைப்பு இருந்துச்சு தேசிய அளவில், அவங்க அதை எடுத்து இருந்தாங்க. அதில் NCDHRல ஒரு அங்கம் தான் நம்ம பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்புகள். பல்வேறு அமைப்புகள் அதில் இருக்கிறாங்க, வெவ்வேறு மாநிலங்களை சேர்த்தவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே போனது. இவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த மாநாட்டுக்கெல்லாம் வந்திருந்தார். அப்புறம் ஹென்ரி டிஃபைன், அதுக்கப்புறம் பால் துவாக்கர், ஃபாதர் அலோசியஸ் இருதயம், மிக முக்கியமான என்னுடைய மென்டர் அவர் ஃபாதர் அலோசியஸ் இருதயம். அவர் வந்து அப்போ வந்து பிளாக் பேப்பர்னு அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பேப்பர் கூட ரெடி பண்ணார். அப்போ டர்பனில் வந்து என்னென்னா நம்ம எடுத்துகிட்டு போன எஃபர்ட் வந்து தோற்று போச்சு. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பயந்துட்டு உலக நாடுகள் வந்து ஓட் பண்ணலை. ஏன்னா இது வந்து ஜாதி பிரச்சனை என்பது டொமஸ்டிக் பிரச்சனை தான். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்பது ஒரு உலகளாவிய ஒரு ப்ராப்ளம்ன்ற மாதிரியும், காஸ்ட் இஷ்யூ ரொம்ப பெருசாக அதை அவங்க கவனத்தில் எடுத்துக்கல. ஆனால் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுடைய அந்த டெஃபினேஷனில் அப்போ இருந்த அட்டர்னி ஜெனரல் சோலி சொராப்ஜி கூட சொல்லியிருந்தார். இந்த ஒர்க் அண்ட் டிசென்ட் என்ற வார்த்தை இருக்கும். அதாவது பிறப்பின் வம்சாவளியின் அடிப்படையிலையும் தொழிலின் அடிப்படையிலையும் யாரெல்லாம் பாகுபாட்டுக்கு உள்ளாகிறாங்களோ அவங்க எல்லாமே இன ரீதியான பாகுபாட்டுக்கு உள்ளாகிறாங்கன்றது கணக்கில் எடுத்துக்கணுன்றது அந்த டெஃபினேஷன் இருக்குது, அந்த வரையறை. அப்படி பார்த்தா அது தலித் மக்களுக்கு பொருந்தும். இருந்தாலும் அது வந்து பெருசாக அது சக்ஸஸ் ஆகலை. அப்போ எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல இருக்கும்போது, நம்ம ஏன் இந்த ஜாதிய பாகுபாடுகளை வந்து ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்து அதை எவிடன்ஸை கிரியேட் பண்ணி அதை ஏன் அத்தன்டிக்காக சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிச்சு. அதனால தான் என் ஆர்கனைசேஷன் பேர் எவிடன்ஸ்னு பேர் வச்சது. அது வேறு. இந்த எவிடன்ஸ் அமைப்பு வந்து அது தமிழ்நாட்டில் மதுரையில் உருவாக்கப்பட்டாலும் விதை என்பது சவுத் ஆப்பிரிக்காவில் தோன்றிய ஒரு இடம். அந்த பிளாக் மண்ணில் தோன்றிய அந்த இடம் நான் பார்க்குறேன். அந்த கான்ஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு. என்ன காரணம்னா, அந்த கான்ஃபரன்ஸில் முதல்ல நான் வந்து பிடல் காஸ்ட்ரோவை பார்க்குறேன், அவருடைய ஸ்பீச்சை கேட்குறேன். பிடல் காஸ்ட்ரோ அந்த கான்ஃபரன்ஸில் வந்திருந்தார். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினார்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்பீச். சில நேரம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் பேசியிருக்காரு சொல்லுவாங்க. அவர் அன்றைக்கி நல்ல அவர் பேசினார். இந்த ஸ்பீச் ரொம்ப ஒரு மனசில் ஒரு பெரிய இதை உண்டு பண்ணுச்சு. எவிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த ஹெசிடேஷனும் படலை. வித்தவுட் மணி, ஒரு மணி என்ற கையில் ஒரு பைசாலாம் கிடையாது, பெரிய தொண்டர் படையோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சிஸ்டமேட்டிக்காக குவாலிட்டியான ஒரு 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 சயின்டிஃபிக் அப்ரோச்சில், ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்ரோச்சில், ஒரு காம்ப்ரஹென்சிவான அப்ரோச்சில் நம்ம இந்த வேலையை செய்யணும். ஏன்னா த காஸ்ட்ன்றது இஸ் நாட் எ கல்ச்சர், ரிலிஜியஸ் இஸ் நாட் எ கல்ச்சர். எது கலாச்சாரமாக இருக்கணும் அப்படின்னா சமத்துவம் தான் கலாச்சாரமாக இருக்கணும். மேல் சாவினிசம் வந்து கலாச்சாரம் கிடையாது. பேட்ரியாக்கி மைண்ட் செட் கலாச்சாரம் கிடையாது. ஈக்குவாலிட்டி கலாச்சாரம், லிபர்ட்டி கலாச்சாரம், ஃபெட்டர்னிட்டி கலாச்சாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி கலாச்சாரம், ஜஸ்டிஸ் கலாச்சாரம், பீஸ் கலாச்சாரம், இன்க்ளூசிவ் கலாச்சாரம், புளூரலிசம், அதுதான் கலாச்சாரமாக இருக்க முடியும். பன்மைத்தன்மையும் அனைவரையும் உள்ளடக்கிய சௌரத்துவ, ஜனநாயக, நீதி, சமத்துவம், மாண்பு, சுதந்திரம், இப்படின்னு தான் வந்து அதுதான் வந்து கல்ச்சராக இருக்க முடியும். நான் உங்களை இப்போ லவ்னா என்ன அப்படின்னா சித்திரவதைப்படுத்துறது பேர் லவ் கிடையாது, ஆக்கிரமிப்பு பேர் லவ் கிடையாது, அது வன்மம், அது வயலன்ஸ். லவ்ன்றது என்னென்னா ரெஸ்பெக்ட் தான் லவ். சுருக்கமாக பார்த்தா ரெஸ்பெக்ட் தான்.
ரைட்ஸ்னா என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம்? ரைட்ஸ்னா இங்கே ரொம்ப நம்ம தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரைட்ஸ்னா பயங்கர சண்டை போடணும் போல இருக்கு. சிம்பிளாக ரைட்ஸ்னா உறவு. அந்த உறவு மறிக்கப்படும் போது, உறவு மீறப்படும் போது, உறவு பறிக்கப்படும் போது, உறவு தராமல் இருக்கிற போது என் உறவை கொடுனான்னு கேட்கறது பேர் தான் ரைட்ஸ். நீ நானும் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கணும், அது பேர் உறவு, ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங். ஒரே கடையில் நீ நான் டீ குடிக்கணும். இல்லை நீ ஒரு பறையன் பல்லாம் செக்கலையும் உனக்கு இந்த கோலை கிடையாதுன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க, அப்போ என் உறவு அங்கே பாதிக்கப்படுது. என் உறவு கூடுறான்னு கேட்கறது பேர் ரைட்ஸு. உலகத்தில் உறவை கூடுறான்னு கேட்குற கிளைம் பண்ணுறதுலாம் இந்த கம்யூனிட்டி தான். அந்த லவ்வை கூடுறா, என் அன்பை கூடுறான்னு கேட்கறதுக்கு பாருங்க, அதுதான் இது. என் உறவை கூடுறான்னு. நீயும் நானும் ஒன்றா உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கு ஒரு கோவில். இல்லை நீ பெண் ஐயப்பன் கோயிலுக்கு உள்ள விட மாட்டேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு எனக்கான வழிபாட்டு உரிமையை கொடு அப்படின்னு கேட்கறா பாருங்க, அது பேர் தான் என்னது? ரைட்ஸ். இதை சிம்பிள் பண்ணுறது. இது சிம்பிள், ரொம்ப எளிமையானது. ரொம்ப நம்ம எல்லாரும் காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு இருக்கோம். நான் 25 வருஷம் கழிச்சு உண்மையை கண்டுபிடிச்சேன். எல்லாம் சொல்லுவான்ல, காதலுக்கு தடையா இருக்கு சாதி தாங்க. காதலுக்கு சாதி தடை கிடையாதுங்க. காதலுக்கு சாதி தடை கிடையாது. சாதிக்கு தான் காதல் தடை. சாதிய காதல் உடைக்குது, காதல சாதி உடைக்கல. ஜாதியை காதல் உடைக்கிறதுனால தான் பயந்துட்டான், விட மாட்டான். இந்த 5 days கண்டுபிடிச்சு எனக்கு 25 வருஷம் ஆச்சு. இதுவரை சொல்லப்பட்ட எல்லா இந்த உண்மை, இந்த ஒரு வரி உண்மை பொய்யினாகி போச்சு. அப்ப இது எங்கவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கடைசியில பார்க்கும்போது நம்ம என்னவா இருக்கும்? நம்ம எல்லாருக்குள்ளேயும் மைண்ட் செட் இருக்குல்லங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆணாதிக்கம் இருக்கா இல்லையா? நீங்க என்ன நம்ம இப்ப பேசுறதுனால நான் நல்லவெல்லாம் சொல்ல முடியாது. எனக்குள்ளேயும் நிறைய பேட்ரியாக் மைண்ட் செட் இருக்கு. எனக்குள்ளேயும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இது இருக்குது. அதை எப்படி களையிறது, அதை எப்படி உடைக்கிறது, அந்த வேல்யூஸ் எப்படி கட்டமைக்கிறது? வீட்டில் கொண்டு 2 நியூஸ் பேப்பரையும் பால் பாக்கெட்டும் போட்டால் குழந்தை கொண்டு போய் நியூஸ் பேப்பரை அப்பா கையிலையும் பால் பாக்கெட் அம்மா கையிலும் கொடுக்குது. அப்பா கையில் ஏன் பால் பாக்கெட் போக மாட்டுது, அம்மா கையில் ஏன் நியூஸ் பேப்பர் போக மாட்டுதுன்றதான கேள்வி. குடும்பம் எங்கே ஜனநாயகப்படுத்தப்படுது? எங்களுடைய நோக்கம் என்பது ஒரு கேஸை எடுத்து நிவாரணம் வாங்கி கொடுப்பதில்லை. எங்கள் நோக்கம் இந்த புள்ளி விவரங்களை தயாரிப்பதல்ல. இதெல்லாம் எங்களுக்கான அடையாளங்களை தவிர, தரவுகளை தவிர, இதன் மூலம் ஒரு சமூகத்தை, ஈக்குவட்டியான ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும்ன்றதான் எங்க நோக்கம். இது விஷன் பெருசு. இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் மிஷன். ஆக்சுவலி டார்கெட்ன்றது ஒரு ஈக்குவல் சொசைட்டி கிரியேட் பண்ணணும். அதுக்கு நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு களம் ஒரு காஸ்ட் களம். இந்த ஜாதியத்தை எப்படி இது பண்ண முடியும்? இந்த ஜாதியத்தை ஒழிப்பதற்கு அரசாங்கம் என்னென்ன மெக்கானிசம் வச்சிருக்கோம்? உதாரணத்துக்கு ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது? இதெல்லாம் மனசில் வச்சு தான் எவிடன்ஸ் அமைப்பு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஒன்று கலாய்வு பண்ணுறது. இதுவரை 3500 சம்பவங்களை கலாய்வு பண்ணியிருக்கிறோம். என் லைஃப்லேயே நான் ஒரு பீப்புள்ஸ் வாட்ச் வேலை சேர்த்தோடு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஒரு 3000 சம்பவத்துக்கு நேரடியாக போயிருப்பேன். அதாவது 3000 சம்பவம்னா என்ன? அதில் ஒரு 500 படுகொலை இருக்கும், ஒரு 200 ரேப் கேஸாக இருப்பாங்க, அதர் அட்ராசிட்டிஸ் இருக்கும். இது மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் நான் போகாத கிராமங்கள் கிடையாது, போகாத போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. சில நேரங்களில் மார்ச்சுவரில் கிடக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும். ஸோ அப்போ எவிடன்ஸுடைய நோக்கம் என்பது என்னென்னா, ஒரு ஈக்குவிட்டி சொசைட்டியை கிரியேட் பண்ணுவதற்கு நாங்கள் முயற்சிடுக்கிறோம். அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பணி. ரொம்ப விரிவாக பதில் தோழர், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் கதிர் தோழர்கிட்ட வெவ்வேறு உரையாடலை எடுக்கலாம்ன்றாலும் கூட நான் இந்த பதிவுக்குள்ளே முழு மூச்சாக ஆணவ படுகொலை பற்றி பேசலாங்கிறது என்னுடைய யோசனை.